அவ இனிமே உனக்கு கிடைக்க மாட்டா. நான் தான் அவளை தொட போறேன், நான் தான் அவளை கெடுக்க போறேன். அதனாலதான் உனக்கு அவளுக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. ஏய், என்ன கண்ண மூடிட்ட? ஏய், செத்து போயிடாதடா. இனிமே நான் ஆடுற ஆட்டத்தை பார்க்கறதுக்கு உயிரோட இருக்க மாட்டியா? நான் இப்ப போறேன்டா. மறுபடியும் சென்னைக்கு சஞ்சயா போறேன். இத்தனை நாளா நீ பிரதீப்னு சொல்லிக்கிட்டு என் பேர்ல அங்க இருந்தல்ல, இப்ப நான் பிரதீப் ஆனா சஞ்சய்னு சொல்லிக்கிட்டு உன் பேர்ல அங்க போறேன்டா. பிரதீப் கிடைக்கல, அவன் எங்கேயோ ஓடிட்டான், அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு எங்க அப்பா நானே போய் சொல்ல போறேன். அப்படி சொல்லிட்டு போய் பிரியாவ, ஓ பிரியாவ நான் தொட போறேன்டா. அவளை என் ஆசை தீர நாசம் பண்ணிட்டு காசைக்கு தூக்கி போட போறேன்டா. முடிஞ்சா நீ யார் பேர் சொன்ன? சம்திங் அஞ்சலி. அவ கூடயும் குடும்பம் நடத்திட்டு அப்புறம் மறுபடியும் அப்படியே சுதந்திரமா அப்படியே வானத்துல பறந்துகிட்டு அப்படியே இங்க வந்துட போற. என்ன செத்துட்டியா பிரதர்? பரவாயில்ல, சொர்க்கத்துக்கு போ. சொர்க்கத்துக்கு போய் எனக்காக வெயிட் பண்ணு. நான் இங்க வேற ஒரு சொர்க்கத்துக்கு போறேன்டா. உனக்கு கிடைக்காத சொர்க்கம் எனக்கு கிடைக்க போகுதுடா. எனக்கு கிடைக்க போகுது. இப்பவே இந்த பிரதீப் சொர்க்கத்தை தேடி போறேன்டா. குட் பை பிரதர். I love you. ஐயோ, இவன் வேற வரானே. இவன் எப்படி சமாளிக்கிறது? ட்ரெஸ் வேற. ஐயோ, என்னடா இங்க நிக்கிற? என்னடா அவன் இருந்தானா பாத்தியா? என்னடா அப்படி பாக்குற? ஓ, என்னடா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனவன் திடீர்னு வந்திருக்கான்னு பாக்குறியா? அண்ணன் போய் பாத்துக்கிறேன்னு சொன்னான்டா. நான் உனக்கு என்னாச்சுன்னு தான் பார்க்கலான்னு வந்தேன். சரி, என்னாச்சு பாத்தியா? அவன் ஒரு பொம்பளை பொறுக்கிடா. நான் போனது அவனுக்கு எனக்கு சண்டை. கடைசி அவன் அடிச்சு தள்ளி போட்டு ஓடி போயிட்டான்டா. அவனை என்னால பிடிக்க முடியலடா. என்ன பண்றது? சாரிடா, நான் கூட இருந்திருந்தா நம்ம 2 பேரும் அவனை கண்டிப்பா பிடிச்சிருந்துருக்கலாம்டா. ரொம்ப அடிச்சிட்டானடா. ஆமாடா ராஜ், நாமளும் போலீஸ் அவனை துரத்துறன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அவன் ரொம்ப உஷாராயிருப்பான்டா. எனக்கு என்னமோ அவன் இனிமே இந்த ஊர்ல இருக்க மாட்டான்னு தோணுது. அவன் இனிமே பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. ச்சே, உன் முயற்சியெல்லாம் வீணா போச்சடா. சரி, இப்ப என்ன பண்ண போற? என்னடா பண்றது? திரும்ப ஊருக்கு தான் போகணும். ஐசி சார் வீட்டுக்கு போய் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லணும். பிரதீப் அவர்கிட்ட சொல்லி தான் தேட சொல்லணும். அதுக்கப்புறம் தான் பிரியா கூட நான் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும். கஷ்டம்தான், ஆனால் எப்படியாவது அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அதனால நான் இம்மீடியட்டா சென்னைக்கு போகணும்டா. என் பிரியா எனக்கு வேணும்டா. சரி, நல்ல முடிவு தான். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்டா. என்ன ரூம்ல ட்ராப் பண்ணிடுறியா? நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சென்னைக்கு போகிறேன். சரி, வா.
சார். ஹலோ சார். நீங்க போலாம். ஓகே சார். சரவணன், உங்க சிஸ்டர் கதிரோட ஒய்ஃப் எங்க? இப்போ அவ காஞ்சிபுரத்தில் இருக்கா சார். வர வழியில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துட்டு இருப்பா. ஓ, இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டார்ல கதிர் இறந்தது? சொன்னார் சார். அது உங்களுக்கு இந்த கொலையை பத்தி இப்பதான் தெரியுமா இல்ல நேத்து நைட்டே தெரியுமா? சார் இப்போதான் சார் எனக்கு தெரியும். நேற்று ராத்திரி எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டா தெரியும். நீங்க என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் கதிரை கொலை பண்ணியிருந்தா நேற்று ராத்திரி எனக்கு தெரியுன்ற அர்த்தத்தில் தானே கேட்குறீங்க? சார் எனக்கு இப்போதான் சார் தெரியும். அதுவும் இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் தெரியும். அதை கேட்டதுல இருந்து நானே ஷாக்ல இருக்கேன். சரவணன், நீங்க நியாயமா சந்தோஷப்பட்டிருக்கணும். நீங்க கதிரோட எதிரியாச்சே, அது எப்படி நீங்க ஷாக்கா இருக்கேன்னு சொல்றீங்க? எதிரியா இருந்தாலும் சாகணும்னு நினைக்கிறவன் நான் இல்லை சார். அவன் என் தங்கச்சி புருஷன். அப்ப நீங்க இந்த கொலையை பண்ணல. அப்படி நான் செய்யணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ செஞ்சிருக்கணும். என் தங்கச்சி வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுன்னு தான் சார் நான் அவனை விட்டு வச்சேன். ஆனா ஒன்று புரியுது, உங்களுக்கு கதிரை கொலை பண்ற அளவுக்கு மோட்டிவ் இருந்திருக்கு, அப்படி ஒரு எண்ணமும் இருந்திருக்கு. ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை கரெக்டா வந்திருக்காது, அப்படித்தானே? நான் ஒரு எக்ஸ் மிலிட்டரிக்காரன், நேர்மையானவன் தெரிஞ்சுக்கிட்டே நீங்க எப்படி கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. மிஸ்டர் சரவணன், நோபடி இஸ் அபோவ் லா. இறந்தது உங்க தங்கச்சி புருஷன். கேள்வி கேட்க வேண்டியது, சந்தேகப்பட வேண்டியது போலீஸோட கடமை. பதில் சொல்ல வேண்டியது, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. நான் கதிரை கொலை பண்ணல சார். அவன் எங்க செத்தா எப்படி செத்தான்னு கூட இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு தெரியாது. சரவணன், போலீஸ் கதிரை யார் கொலை பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறப்ப அந்த சந்தேகத்துக்குள்ள முதல்ல வந்தது நீங்க தான். கொஞ்சம் டீப்பா பார்த்தா மீனாவை கதிர் தான் முதல்ல பொண்ணு பார்த்திருக்காரு. அவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் அப்புறம் நின்று இருக்கு. அதனால அவங்க 2 பேருக்கும் பழக்க வழக்கம் இருந்திருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் நீங்களும் கதிரும் ரோட்லயும் வீட்லயும் தகராறு பண்ணிருக்கீங்க. போலீஸ் தான் சாட்சியமும் இருக்கு. ஏன் நீங்களே கதிர் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதா போலீஸ் கிட்டயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. அந்த கம்ப்ளைண்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்ன தோணுது, உங்களுக்கும் கதிருக்கும் ஏதோ ஒரு பகை இருந்திருக்கு. ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியாது. சார் சத்தியமா எங்களுக்குள்ள எந்த பகையும் இல்லை. அவன் நல்லபடியா வேலைக்கு போயிட்டு தான் இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு வேலை போச்சு. அந்த விரக்தியில டெய்லி அவன் குடிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் டெய்லி குடிக்க அடிமையாகிற ஸ்டேஜுக்கு போயிட்டான். தினமும் குடிச்சிட்டு வந்து என் தங்கச்சி அடிச்சிருக்கான். அவன் அடி தாங்க முடியாம தினமும் அவள் அழுது எத்தனோ நாள் என் வீட்டுக்கு பயந்து ஓடி வந்திருக்கா. நானும் அவனுக்கு எவ்வளவு புத்திமதி சொல்லி பார்த்தேன். ஆனா அவன் குடிக்கிறது நிறுத்தல, என் தங்கச்சி அடிக்கிறது நிறுத்தல. என் தங்கச்சி ஒரு ஸ்டேஜ்ல 3-4 தடவை சூசைட் அட்டம் பண்ண போயிட்டா. அவ வாழ்க்கை நல்லபடியா இருக்கணுன்றதுக்காக தான் சார் நான் அவனை அடிப்பேன், திட்டுவேன். மற்றபடி எனக்கும் கதிர்க்கும் பர்சனல் எந்த பகையும் இல்லை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. சரவணன், நீங்க இப்படி சொல்றீங்க. கதிர் ஒரு முறை காணாம போனப்போ நீங்களும் உங்க மனைவியும் சேர்ந்து தான் கொன்னுட்டீங்கன்னு உங்க மேலேயே கதிர் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நான் சொல்றது யாருன்னு புரியல. உங்க சொந்த தங்கச்சி உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவ என் கூட பிறந்த தங்கச்சி இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை சார். அவ அம்மா தான் என்ன தத்தெடுத்து வளர்த்தாங்க. ஐ சி. அவ மேல நான் வச்சிருக்க பாசத்துல அவ என் கூட பிறக்காத தங்கச்சின்றதே மறந்துட்டேன். இந்த நியூஸ் எனக்கு புதுசுதான். எனக்கு ஒண்ணுதான் புரியல, ஏன் உங்க தங்கச்சி உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? அதான் கதிர் உயிரோட வந்து ஆர்த்தி கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் பொய்ங்கிறத நிரூபிச்சிட்டானே சார். சார் இதுக்கப்புறம் இந்த கேள்வி வேஸ்ட்னு உங்களுக்கு தெரியலையா? சரவணன், நேத்து ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? வீட்ல சார். உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? என் வைஃபுக்கு தெரியும் சார். உங்க மனைவி ஓகே. இந்த கேஸ்ல நான் என்கொயரி பண்ண வரைக்கும் உமாவுக்கும் மீனாவுக்கும் ஆகாதுன்னு தெரியும். அப்புறம் கதிர் வேற கஜேந்திரன் மூலமா ஜாமீன்ல வந்திருக்காரு. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாகி
கதிரை கொலை பண்ணிருப்பாங்களா? சார், மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் கொலை பண்ணல சார். சரி, அதெல்லாம் விடுங்க. சரி, நீங்க கொலை பண்ணலங்க. நீங்க இப்ப கதிர் கொலை வழக்குல யார் மேல சந்தேகப்படுறீங்க? சரவணன், சொல்லுங்க. நான் உங்களை தான் கேள்வி கேட்கிறேன். யுவர் எக்ஸ் மிலிட்டரி மென். போலீஸ்க்கு நீங்களே ஒத்துழைப்பு கொடுக்கலனா எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? உங்க தங்கச்சி புருஷன் இறந்திருக்காரு. அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணுங்கிற துடிப்பு என்னை விட உங்ககிட்ட தான் அதிகமா இருக்கணும். அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு அவனையோ அல்லது அவளையோ கோர்ட்ல நிறுத்தணும்ல. அப்பதானே கதிரோட ஆத்மா சாந்தி அடையும். அவன் ஆத்மா சாந்தி அடைகிற அளவுக்கெல்லாம் அவனும் நல்லவன் இல்லை சார். நீங்க, கதிர், ஆர்த்தி, மீனா எல்லாரும் ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமா சேர்ந்து இருந்திருக்கீங்க. ஏதோ சண்டை வந்திருக்கு, அதுக்கப்புறம் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. நிச்சயமா சொல்றேன், கதிர் சாவறதுல உங்களுக்கு ஆதாயம் இருந்திருக்கு. அதனாலதான் நான் திரும்பவும் கேட்கிறேன், கதிரை நீங்க கொலை பண்ணீங்களா? சார், சத்தியமா இல்ல சார். சொன்ன நம்புங்க சார். இல்ல சார். சார், எனக்கும் கதிர்க்கும் நடந்துட்டு இருக்க பிரச்சனை தங்கச்சிக்காக நடந்துட்டு இருக்க பிரச்சனை சார். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சார். மற்றபடி எந்த காரணமும் இல்ல. அவ்வளவுதானே? அது மட்டும்தான் காரணமா? இல்ல உங்க தங்கச்சி வாழ்க்கையும் தாண்டி மீனாவோட வாழ்க்கை, இன்ஃபேக்ட் கதிர் உங்க ஃபேமிலியில குழப்பம் உண்டாக்கினால? மீனாவுக்கும் கதிருக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கல சார். விட்டுருங்க, அதை பத்தி பேசாதீங்க. இத பாருங்க, ஏன் இத பத்தி பேசக்கூடாது? சார், விட்டுருங்க, இது சம்மந்தமா பேசாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் போலீஸ் அவங்க வேலையை செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. எனிவே, உங்க சிஸ்டர் வர வரைக்கும் அந்த சேர்ல போய் உட்காருங்க. போங்க. யார் இது? ஹலோ, அப்பா, அந்த வீட்ல எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்துட்டீங்களப்பா? எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்துட்டேன். பட் என்ன திடீர்னு வீடு மாத்த சொன்ன? ஆமாப்பா, அந்த வீட்ல இருந்த வரைக்கும் பிரச்சனை 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 தான். குஷி வந்ததுக்கு அப்புறமாவது பிரச்சனை சரியாயிடும்னு பார்த்தா இவ வந்து பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கிட்டே இருக்கா. மனசுக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சுப்பா. அதான் ஒரு சேஞ்சுக்கு வீட்டை மாத்த சொன்னேன். சரி, ஓகே. உனக்கு ஒரு சேஞ்சா இருக்குன்னா எனக்கு ஓகே தான். ஒன் செகண்ட். சொல்லுங்க. அப்படியா? காலையில ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. நான் கூடி சீக்கிரம் உன்னை வந்து கவனிக்கிறேன். தேங்க்யூ. அப்பா, என்னப்பாச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? நம்மள பிடிச்ச தொல்லை என்னோட ஒழிஞ்சுதுமா. அதோட முக்கியமா நாம எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னப்பா? இல்லை, டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஃபோன் பண்ணாரு. என்னவா? கதை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அப்பா, அவன் செத்துட்டாங்கிறது சரிப்பா. அதுக்கு நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க? கதிர்க்கும் நமக்கும் 1000 பிரச்சனை இருந்துச்சுப்பா. போலீஸ் நம்மளே விசாரிப்பாங்க, நம்மளுக்கும் பிரச்சனை வரும்பா. இப்ப என்ன பண்றது? ஏன் அப்பா குதிரைக்குள்ள நான் ஏன் சொல்லணும்? நம்மளை தேடி போலீஸ் வரவே வராதுமா. எப்படிப்பா இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அப்படி கேள்வி சொல்றேன். கதிர் கொலையில சரவணனுக்கு, அதான் அந்த மீனோட புருஷனுக்கு தொடர்பு இருக்குன்னு போலீஸ் நம்புது. அதுக்கு ஆதாரமும் கிடைச்சிருக்கு. சரவணன் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணையில இருக்கான். உண்மையாப்பா?
என்னால நம்பவே முடியலப்பா. அப்போ இந்த கேஸ்ல சரவணனுக்கு தண்டனை கிடைச்சிருமா? இந்த பாரு, போலீஸை பொறுத்த வரைக்கும் கதிரை தீத்து கட்ட சரவணனுக்கு மோட்டிவ் இருக்கு. அந்த மோட்டிவ் என்னன்னு தெரியுமா? மீனாவோட மானம். அதை காப்பாத்துறதுக்கு தான் சரவண கதிர் கொன்னு இருக்கான் அப்படின்னு போலீஸ் நம்புது. இந்த பாரு, நம்ம வேலை என்ன தெரியுமா? இந்த காரியத்தை ஊதின்னு பெருசாக்கணும். சரவண மேல போலீஸ் வச்சிருக்கிற பிடி இன்னும் இருக்கணும். சூப்பர்ப்பா, சூப்பர். இதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம். எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணலாம்ப்பா. மீனா என்ன எப்படி எல்லாம் பேசிருப்பா தெரியுமா? எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திருப்பான் தெரியுமா? இப்போ பாத்தீங்களா? இந்த கேஸ்ல மீனாவோட அந்தரங்கம் காத்துல பறக்க போகுது. பத்திரிகையில 8 காலம் நியூஸ் போட போறாங்க. மனைவியின் கள்ளக்காதலனை கொன்ற கணவன். இதுதான்ப்பா ஹெட்லைன்ஸ். மீனாவுடன் கதிர் உல்லாசமாக இருந்ததை சரவணன் பார்த்து விட்டான். அதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் கதிரை சரவணன் கொலை செய்தார். இப்படிலாம் எழுதுவாங்கப்பா. ராகவன் குடும்பம் வெளியே தலை காட்ட முடியாம தவிக்கணும். சரவணன் தலை தூக்கல தொங்கணும். மீனா விதவையாகணும்பா. இது பாருமா, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இதை தவற விடக்கூடாது. போலீஸ் கான்சன்ட்ரேஷன் சரவணன் மேல முழுக்க இருக்கபடி ஸ்ட்ராங்கா செய்யணும். மீனா பத்தின நியூஸ் வெளில வர வர ராகவன் குடும்பம் அவமானத்துல புழுங்கணும். இதெல்லாம் பார்த்து ஸ்னேகா பைத்தியம் பிடிச்சு அலையணும்பா. உமா, our good time has started. நம்மளுக்கு ஆரம்பமே அமக்கலமா இருக்கு. பா, கதிருக்கும் சரவணனுக்கும் ஆல்ரெடி எனிமிட்டி இருந்ததுன்னு ஆணித்தனமா போலீஸ நம்ப வைக்கணும்பா. அதுக்காக இன்னொரு ஆளை நாம கூட சேர்த்துக்கணும்பா. யாருமா? டேய் துவரகேஷ், உங்க மாமாவை போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்கடா. என்னக்கா நடந்துச்சு? அந்த கதிர் செத்து போயிட்டான்டா. யாரோ அவனை கொலை பண்ணிட்டாங்க. என்னடா, உனக்கு விஷயம் தெரியும் தானே? தெரியும்க்கா. அப்புறம் இவரை எதுக்குடா கூட்டிட்டு போயிருக்காங்க? நீ நீ பதறிட்டு இருக்காதக்கா. கதிர் ஒரு தங்கச்சியோட புருஷன். இப்போ ஆர்த்தி எங்கே இருக்கா, போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி எங்கே ஒப்படைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஃபார்மாலிட்டி கூட்டு போயிருப்பாங்கக்கா. அதான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லைக்கா. டேய், கதிரை நேத்து யாரோ ராத்திரி கொலை பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மாமா நைட் ஃபுல்லா வீட்டுக்கு வரவே இல்லடா. அப்படியா? டேய், உனக்கு மட்டும் ரகசியமா சொல்றேன்டா. மாமா நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரல. அவர் காலையில தான்டா வந்தாரு. லஞ்ச் பேக்கை செக் பண்ணடா. உள்ளுக்குள்ள ஒரு கத்தி இருக்கு. நேத்து ராத்திரி எங்க இருந்தீங்கன்னு கேட்டா ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாரு தவிர உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாரு. பத்தாததுக்கு கதிர் கதை முடிஞ்சு போச்சுன்னு வேற சொல்றாருடா. இப்போ என்னதாக்கா சொல்ல வர? துவரகேஷ், ஒருவேளை மாமாதான் அந்த கதிர. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதக்கா. அப்புறம் ஏன்டா அவரு போய் சொல்லணும்? அவரு பையில ஏன் கத்தி இருக்கணும்?